இந்த செஷனில் மேனுவல் கண்ட்ரோலர் மூலம் ஹோம் லைட்டிங் சிஸ்டமை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் லைட்டிங் சிஸ்டம், ஹோம் லைட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதன் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொள்ளலாம். சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தின் கூறுகளை அடையாளம் காணலாம். வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனலை பொருத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை பட்டியலிடலாம். சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தை எப்படி சரியாக பராமரிப்பது மற்றும் வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனல் எப்படி பொருத்துவது என்பதற்கான நிலைகளை அறியலாம். சோலார் டிசி ஹோம் லைட்டிங் என்பது சிறிய சோலார் சிஸ்டம் என அழைக்கப்படும். சோலார் டிசி டே லைட்டிங் என்பது வீட்டிற்கான ஆஃப் கிரிட் சோலார் லைட்டிங் சிஸ்டம் ஆகும். இந்த அமைப்பை வீடுகள், கோவில்கள் அல்லது பண்ணை வீடுகளில் நிறுவலாம். இந்த சோலார் சிஸ்டம் அமைப்பிற்கு டிரான்ஸ்மிஷன் லைன் அல்லது ரூட் கேபிள் செட்டப் தேவையில்லை. எந்த சிறப்பு மேலாண்மை அல்லது கட்டுப்பாடும் தேவையில்லை. சிறிய சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டமில் சூரிய ஒளியை ஆற்றல் மூலமாக பயன்படுத்துவதால் எஸ்பிவி மாடியூல் நிறுவும் இடம் மரங்கள், கட்டிடங்கள் அல்லது ஏதேனும் கட்டுமானங்களால் ஏற்படும் நிழல்களிலிருந்து விடுபட வேண்டும். மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை பொருத்துவதற்கான இடம் இருக்க வேண்டும். பேட்டரி மற்றும் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு அருகில் இருக்க வேண்டும். சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தின் கட்டமைப்பில் எஸ்பிவி மாடியூல், சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்டரி, கண்ட்ரோலர் சுவிட்சுகள், மேனுவல் அல்லது ஆட்டோமேட்டிக், டைரக்ட் கரண்ட் சப்ளை டிசி, கேபிள்கள், பிவிசி பைப்புகள், டிசி எல்இடி பல்ப், டிசி ஃபேன், எஃப்எம் ரேடியோ, மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் மற்றும் சர்க்யூட்டுகள் ஆகியவை அடங்கும். ஹோம் லைட்டிங் சிஸ்டத்திற்காக உள்நாட்டில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட சூரிய மின்னழுத்த அமைப்புகள் எஸ்பிவி பயன்படுத்தப்படுகின்றன. டிசி ஆனது நிலையான அளவு அல்லது வீச்சுடன் உள்ளது. மேலும் இது ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டதிலிருந்து ஸ்விட்ச் ஆஃப் செய்யும் வரை அதே அலைவீச்சில் இருக்கும். மேலும் இதில் மின்னழுத்த மூலத்தின் துருவ முனைப்பு மாறாது. டிசி கேபிள்ஸ் அல்லது இந்த சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படும் சோலார் ஒயர்ஸ் செம்பு அல்லது அலுமினியத்திலிருந்து தயாரிக்கப்பட்டவையாக உள்ளது. இந்த பொருட்கள் நம்பகமான இணைப்பை வழங்குகின்றன மற்றும் சோலார் பேனல்களில் இருந்து ஒரு வீட்டிற்கு மின்சாரத்தை மாற்ற முடியும். நான்கு மில்லிமீட்டர் டிசி கேபிளின் உள்ளே அமைந்துள்ள ஒவ்வொரு ஒயரும் ஒரு கண்டக்டராக வேலை செய்கிறது மற்றும் கேபிள் பல கண்டக்டர்களை கொண்டுள்ளது. டிசி எல்இடி பல்புகள் சோலார் ஹோம் லைட்டிங் அமைப்பில் ஒளிரும் உறுப்பு ஆகும். ஏனெனில் அவை திறமையானவை மற்றும் குறைந்த விலை கொண்டவை. இந்த பல்புகள் 3 வாட்ஸ், 5 வாட்ஸ், 7 வாட்ஸ் மற்றும் 9 வாட்ஸ் போன்ற பல்வேறு வாட் மதிப்புகளுடன் கிடைக்கின்றன. லைட்டிங் தேவை மற்றும் பல்பை பயன்படுத்துவோர் வாட் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்பை தேர்வு செய்யலாம். டிசி மின்விசிறிகள் பொதுவாக டேபிள் ஃபேன்களுடன் வாட்டேஜ் ரேட்டிங் 15 வாட்களில் இருந்து மற்றும் சீலிங் ஃபேன்கள் 25 வாட்ஸ் முதல் 40 வாட்ஸ் வரை வாட் ரேட்டிங் கொண்டவை. எஸ்பிவி மாடியூல் சூரிய ஆற்றலை பெற்று அதை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. லைட்டிங் சிஸ்டம் பகல் நேரத்தில் கிடைத்த மின்சார சக்தியை சேமித்து இரவில் எல்இடி பல்புகள் மற்றும் மின்விசிறிகளை இயக்குகிறது. இந்த அமைப்பில் ரீசார்ஜபிள் பேட்டரி மற்றும் டேலைட் சார்ஜ் கண்ட்ரோலர் போன்ற மின்சாரத்தை சேமிக்க தேவையான சாதனங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட திசையில் மற்றும் குறிப்பிட்ட கோணத்தில் பேனல்களை ஏற்றுவதற்கு ஒரு மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு துருப்பிடிக்காத வண்ணப்பூச்சுடன் கூடிய ஸ்டீல் மற்றும் சரியான சுவர் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்ட
தூண் அல்லது அடித்தளம் தேவை. மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் நிறுவ அது பூமியின் மேற்பரப்பில் செங்குத்தாக இருக்க வேண்டும். எஸ்பிவி மேற்பரப்பு சரியான சாய்வு கோணத்துடன் தெற்கு நோக்கி சாய்ந்திருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆணிகள் அல்லது சிமெண்ட் கான்கிரீட் மூலம் சரி செய்யப்படுகிறது. கூரைகள் மற்றும் மின் வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவ திட்டமிட்டால் கருத்தில் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. ஒவ்வொரு பேனலும் எவ்வளவு சக்தியை உற்பத்தி செய்ய முடியும், எத்தனை பேனல்கள் தேவை, எந்த அளவு மற்றும் அவை வீட்டின் மேற்கூரையில் எவ்வளவு நன்றாக வேலை செய்யும் என்பதை தவிர சோலார் பேனல்கள் எதிர்கொள்ளும் சிறந்த திசையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சோலார் பேனல்கள் எதிர்கொள்ளும் திசையானது மேற்கூரை சூரிய மண்டலங்களிலிருந்து எவ்வளவு ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். தெற்கு அல்லது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள இடத்தை பொறுத்து சோலார் பேனல்களை வடக்கு அல்லது தெற்கு நோக்கி நிலைநிறுத்துவது பாரம்பரிய ஆலோசனையாகும். சூரிய ஒளியை நேரடியாக கொண்டிருக்கும் திசையில் உங்கள் சோலார் பேனல்கள் சுட்டிக்காட்டுவது அவசியம். அதிகப்படியான மின் ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவும். வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள வீடுகளுக்கு பேனல்கள் நேர்த்தியாக தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு அரைக்கோள வீடுகளுக்கு சோலார் பேனல்கள் நேர்த்தியாக வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு நோக்கிய பேனல்கள் 30 முதல் 40 டிகிரி ஆங்கிள் சாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆங்கிள் மாறுபடும் மற்றும் வீடுகளின் அட்சரேகைக்கு சமமாக இருக்கும். இந்த ஆங்கிளின் தனித்தன்மையின் பின்னணியில் சூரிய ஒளியானது செங்குத்து கோணத்தில் பேனல்களை தாக்குவதை உறுதி செய்வதாகும். இது அதிகபட்ச ஆற்றலை உருவாக்குகிறது. சோலார் பேனல்கள் மேற்கூரையில் செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக சோலார் பேனல்கள் நங்கூரங்களாக கூரையில் உள்ள ராப்டர்களை பயன்படுத்தி பொருத்தப்படுகின்றன. பொதுவாக வீட்டின் கூரையில் பேனல்களை பொருத்த ஸ்டீல் போல்ட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பேட்டரி எஸ்பிவி மாடியூலால் மட்டுமே சார்ஜ் செய்யப்படுகிறது. எனவே மழைக்காலத்தில் இந்த ப்ராடக்ட் ஒரு நாளுக்கு மேல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாது மற்றும் மழைக்காலத்தில் மேனுவலாக லைட்டை ஆஃப் செய்ய வேண்டும். இல்லையெனில் பேட்டரி உடனடியாக செயலிழந்துவிடும். முறையாக பராமரிக்கப்படும் சூரிய மின்சக்தி அமைப்புக்கு மிக குறைந்த பராமரிப்பு தேவைப்படுகிறது. வழக்கமான பராமரிப்பில் பேட்டரி, எஸ்பிவி மாடியூல்ஸ், கண்ட்ரோலர், லியூமினரி மற்றும் அனைத்து மின் தொடர்புகளும் அடங்கும். பேட்டரிகளுக்கு வழக்கமான மற்றும் கவனமான பராமரிப்பு தேவைப்படுகிறது. நீண்ட ஆயுளுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை பேட்டரிகளை சுத்தம் செய்ய வேண்டும். எலக்ட்ரோலைட் அளவை சரிபார்த்து அதிக சார்ஜ் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மாதம் ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யும் போது ஆசிட் கசிவதை தவிர்க்கவும். கசிவுகளை துடைக்கும் போது தண்ணீரை சேமிக்கவும் மற்றும் எலக்ட்ரோலைட் அளவை மாதந்தோறும் சரிபார்க்கவும். ஹோம் லைட்டிங் அமைப்பிற்காக மேற்கூரையில் சோலார் பேனல் பொருத்துவதற்கான செயல்முறை இங்கே உள்ளது. சோலார் பேனலை நிறுவுவதற்கு தேவையான கருவிகள் மற்றும் சோலார் பிவி பேனல், மவுண்டிங் ஸ்ட்ரக்சர், டிசி கேபிள்ஸ், பிவிசி கன்க்யூர்ட் பைப்ஸ், மேலும் டே லைட் சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வாட்ஸ் 10 ஆம்பியர், மேலும் சோலார் பேட்டரி 12 வாட்ஸ் 100 ஆம்பியர் பெர் ஹவர், சோலார் பேனல் 75 வாட்ஸ், டிசி லோட் 12 வாட்ஸ், எல்இடி லைட் 3 வாட்ஸ் அல்லது 5 வாட்ஸ், டிசி ஃபேன் மற்றும் எஃப்எம் ரேடியோ, சாக்கெட்ஸ், ஸ்விட்சஸ் போன்ற உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் வழிகாட்டுதலின்படி மேற்கூரை அல்லது சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை நிறுவவும்.
அடுத்து எஸ்பிவி பேனலை ஸ்ட்ரக்சர் மேல் வைத்து டிசி கேபிள்களை பேனலுடன் இணைக்கவும். பின்னர் பிவிசி கன்க்யூட் பைப்ஸ் மூலம் கேபிளை இணைத்து அவற்றை கண்ட்ரோல் பாக்ஸில் கொண்டு வரவும். இப்போது கண்ட்ரோல் பாக்ஸில் சார்ஜ் கண்ட்ரோலர், மெயின் கண்ட்ரோல் ஸ்விட்ச் மற்றும் அவுட்புட் டெர்மினல் பாக்ஸை பொருத்தவும். பின்னர் சார்ஜ் கண்ட்ரோலர், அவுட்புட் ஸ்விட்ச் மற்றும் அவுட்புட் டெர்மினல் பாக்ஸை இணைக்கவும். லைட்டிங் அமைப்பிற்கு தேவையான வயரிங் செய்து அவுட்புட் ஸ்விட்சை ஆஃப் செய்து வைத்திருக்கும் போது டிசி லோட்களை இணைக்கவும். அதை தொடர்ந்து சோலார் பேனல் அவுட்புட்டை சார்ஜ் கண்ட்ரோலரின் இன்புட்டுடன் இணைக்கவும். அனைத்து வயரிங் மற்றும் துருவ முனைப்புகளும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த சோதனை செய்யவும். மேலே உள்ள இணைப்புகளில் ஏதேனும் தவறு இருந்தால் சரி செய்து அவுட்புட் சுவிட்சை ஆன் செய்யவும். கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக லோட் செய்து பரிசோதித்து பார்த்த பின் அதன் முடிவுகளை பதிவு செய்யவும். மேனுவல் கண்ட்ரோலுடன் கூடிய ஹோம் லைட்டிங் சிஸ்டமை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இந்த செஷன் முடிவை நாம் அடைந்துள்ளோம். சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளவும், அதன் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொள்ளவும், சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தின் கூறுகளை அடையாளம் காணவும், மேற்கூரையில் சோலார் பேனல் பொருத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை பட்டியலிடவும், சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தை பராமரித்து வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல் பொருத்துவதற்கான நிலைகளை செய்யவும் முடியும்.